வெல்கம் டு ஹர்ஷாஸ் லேர்னிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1ல் இருக்க தமிழ் மொழி வாழ்த்து பாரதியார் எழுதினது தான். இந்த போயம் தான், இந்த கவிதையை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பாடலை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு மொழி அப்படின்னா நம்ம ஒரு கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் கிடையாது. மொழி அப்படின்னா நம்மளோட தாய்மொழியை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு மட்டுமானது நம்ம தாய்மொழி கிடையாது. அது நம்மளோட பண்பாடு இருக்கு இல்லையா, நம்ம பழக்க வழக்கம் பண்பாடு அது கூட தான் நம்ம தமிழ் மொழியை ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்லேருந்தே வாழ்ந்துட்டு வந்த மக்கள் தமிழை ஒரு உணர்வு பூர்வமாக பார்த்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட உயிரை விட தாய்மொழிய மதிச்சு, போற்றி, வாழ்த்தி வளர்ந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழ் மொழிய புலவர் போற்றி வாழ்த்துற மாதிரியான பாடல் தான் இந்த பாடல். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே. நம்மளோட தமிழ் மொழி என்றென்றும் நிலைச்சு வாழணும், தமிழ் மொழி எப்போவுமே சிறப்புடன் வாழணும் அப்படின்ட்டுன்னு வாழ்த்தி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, வானம் அளந்து அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. வானம் அளந்து அப்படின்னா வானத்துக்கு உட்படுற விஷயங்கள். ஸோ வானத்துக்கு உட்படுற விஷயங்கள்லாம் என்ன? எல்லாமே தான் வானத்துக்கு உட்பட்ட விஷயம். ஸோ அந்த வானத்து உட்பட்ட எல்லா விஷயத்தையுமே பற்றி தெரிஞ்ச நம்ம தமிழ் மொழியை என்றைக்கும் வாழணும் அப்படின்னு புகழ்ந்து பாடியிருக்காங்க. அடுத்ததா, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. ஸோ 7 கடல்னால் சூழ்ந்த நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, அதாவது வெவ்வேறு நிலத்தில் இருக்க மக்கள். ஸோ அந்த கடலை தாண்டியும் தமிழ் மொழியோட சிறப்பானது, ஸோ மனம் அப்படின்னா தமிழ் மொழியோட சிறப்பானது பரவி இருக்கான். ஸோ அந்த மாதிரி இன்னுமே நம்ம தமிழ் மொழியோட சிறப்பு உலகம் முழுவதும் இருக்க மக்கள்கிட்ட பரவணும், அதனால் வாழ்க அப்படின்னு பாடியிருக்காங்க. அடுத்ததா, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. ஸோ எங்கள் தமிழ்மொழி எப்போவுமே வாழணும். சூழ்கழி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே. சூழ்கழி அப்படின்னா இங்கே எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, உலகத்தில் இருக்க துன்பங்கள், தீமைகள், கெட்ட விஷயம்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே நீங்கிருமா, தமிழ்மொழி சிறப்பாக வளரணும். ஸோ அது எல்லாமே நீங்கி தமிழ்மொழி இன்னுமே மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சுடர்க்க தமிழ்நாடே. நம்ம நாட்டில் பல காலமாக நிகழ்ந்துட்டு வர துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடணும், போயிடணும். ஸோ தமிழ்நாடு ஒளி புகழ் பெற்று நல்ல ஒரு பிரைட்டாக வளரணும் தமிழ்மொழி அப்படின்னு சொல்லி இங்கே வாழ்த்தி பாடியிருக்காங்க. அடுத்ததா, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. ஸோ இதோட இந்த பாடல் பாடலோட எக்ஸ்ப்ளனேஷன் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப்பில். அண்ட் அடுத்ததாக இதோட புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் வீடியோ தான் வரப்போகுது. வேறு என்ன லெசன் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.